பர்த்தலோமியூ சீகன்பால்க். 1. துன்பங்களால் தொடங்கிய வாழ்க்கை. சீகன்பால்க் ஜெர்மனியின் சாக்சனி பகுதியில் உள்ள பல்சனிட்ஸ் என்ற இடத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள். ஆனால் சிறுவயதிலேயே அவர் குடும்பத்தில் மரணத்தை எதிர்கொண்டார். தாயையும் பின்னர் தந்தையையும் இழந்தது அவரது இளமை வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த ஆரம்பகால துயரங்கள் அவரை உடைத்துவிடவில்லை. மாறாக தேவனைப் பற்றிய ஆழமான சிந்தனைக்குள் அவரை அழைத்துச் சென்றன. இளமையிலேயே அவர் கிறிஸ்துவை உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலை பெற்றார். பின்னர் அவரது வாழ்க்கையின் மையமாக தேவனுடைய வார்த்தை, ஜெபம், சுவிசேஷம் ஆகியவை ஆனது. 2. கல்வியில் ஏற்பட்ட முதல் தடைகள். அவர் இறையியல் கல்விக்காக ஹாலே பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய கல்வி சூழலில் சேர்ந்தார். ஆனால் அவரது கல்வி பயணம் நேராக செல்லவில்லை. உடல்நல பிரச்சினைகளும் உள்ளார்ந்த போராட்டங்களும் அவரது படிப்பை இடையூறு செய்தன. ஒரு கட்டத்தில் அவர் முறையான பல்கலைக்கழக படிப்பை இடைநிறுத்த வேண்டியிருந்தது. பின்னர் ஆசிரியராகவும் தனிப்பட்ட பயிற்றுனராகவும் பணியாற்றினார். இதுவே பின்னர் ஒரு முக்கியமான பாடமாக அமைந்தது. தேவன் ஒருவருடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் இடையூறுகளையும் பயன்படுத்த முடியும். 3. ஹாலே பியட்டிசத்தின் தாக்கம். சீகன்பால்க் ஹாலே, இல் பிராங்கி மற்றும் லான்ச் போன்ற தலைவர்களின் தாக்கத்தை பெற்றார். அந்த இயக்கம் வெறும் சபை சார்ந்த அறிவை வலியுறுத்தவில்லை. அது தனிப்பட்ட மனந்திரும்புதல், கிறிஸ்துவுடன் உண்மையான உறவு, பரிசுத்த வாழ்க்கை, ஜெபம், வேதாகம வாசிப்பு, சுவிசேஷ பணி, உலக மக்களிடம் கிறிஸ்துவை அறிவித்தல் ஆகியவற்றை வலியுறுத்தியது. இதனால் சீகன்பால்கின் மனதில் ஒரு கேள்வி வலுப்பெற்றது. கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் எப்படி செல்லும்? 4. இந்தியாவிற்கான அழைப்பு. டென்மார்க் மன்னர் பிரட்ரிக் 4 தனது ஆட்சிக்குட்பட்ட இந்திய பகுதிகளில் வாழும் மக்களிடையே கிறிஸ்தவ மிஷன் பணி தொடங்க வேண்டும் என்று விரும்பினார். டேனிஷ் இளைஞர்களிடையே போதுமான ஆர்வம் கிடைக்காததால் ஜெர்மனியில் இருந்து மிஷனரிகளை தேடினர். அப்போது சீகன்பால்க்கும் ஹென்றி ப்ளூட்சாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இருவரும் கோபன்ஹேகனில் ஆயராக நியமிக்கப்பட்டு இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டனர். அவர்கள் சென்ற கப்பல் நீண்ட கடல் பயணத்தை மேற்கொண்டது. அவர்களுக்கு முன்னால் இருந்தது அறியாத நாடு, அறியாத மொழி, அறியாத கலாச்சாரம், உறுதியற்ற எதிர்காலம். 5. 1706 தரங்கம்பாடியில் இறங்கிய நாள். 1706 ஜூலை 9. சீகன்பால்க்கும் ப்ளூட்சாவும் தரங்கம்பாடியை அடைந்தனர். இது இந்திய புராட்டஸ்டன்ட் மிஷன் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனை. அவர்கள் இந்தியாவிற்கு வந்த முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரிகள் என பொதுவாக குறிப்பிடப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் கரையை அடைந்தவுடன் எல்லாம் எளிதாகிவிடவில்லை. அவர்கள் பல நாட்கள் கப்பலில் காத்திருக்க வேண்டியிருந்ததாக வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. கரைக்கு இறங்குவதற்கே ஆரம்பத்தில் தடைகள் இருந்தன. அவர்களுடைய மிஷன் அதிகாரப்பூர்வமாக மன்னரின் ஆதரவை பெற்றிருந்தாலும் தரங்கம்பாடியில் இருந்த உள்ளூர் நிர்வாகத்தினர் அவர்களை வரவேற்கவில்லை. 6. முதல் பெரிய எதிரி, உள்ளூர் காலனித்துவ நிர்வாகம். தரங்கம்பாடி ஒரு மிஷன் நிலையமாக மட்டும் இருக்கவில்லை. அது டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக நிலையமாகவும் இருந்தது. கம்பெனி அதிகாரிகளின் பார்வையில் வர்த்தகம் அமைதியாக நடக்க வேண்டும், உள்ளூர் மக்களின் வாழ்க்கையில் தலையிட வேண்டாம் என்ற கொள்கை இருந்தது. ஆனால் சீகன்பால்கின் நோக்கம் முற்றிலும் வேறுபட்டது. அவர் கிறிஸ்துவின் சுவிசேஷம் உள்ளூர் மக்களிடம் செல்ல வேண்டும் என்று கருதினார். இதனால் ஆரம்பத்திலேயே மிஷனரிகளுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே பதற்றம் ஏற்பட்டது. டேனிஷ் அதிகாரிகள் மிஷன் பணிக்கு தடைகள் ஏற்படுத்தியதாக டேனிஷ் தேசிய அருங்காட்சியகமும் குறிப்பிடுகிறது. 7. ஜான் சிக்ஸ்மண்ட் ஹாசியஸ் கடுமையான எதிர்ப்பு. தரங்கம்பாடியின் கமாண்டராக இருந்த ஜான் சிக்ஸ்மண்ட் ஹாசியஸ் சீகன்பால்குடன் கடுமையான மோதலில் ஈடுபட்ட முக்கிய அதிகாரிகளில் ஒருவர். வரலாற்று ஆதாரங்களில் அவர் மிஷனரிகளுக்கு விரோதமாக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. சீகன்பால்க் இதனால் பயப்படவில்லை. அவர் தனது மிஷன் பணிக்கு அரசரின் அதிகாரப்பூர்வ அனுமதி இருப்பதை சுட்டிக்காட்டினார். இதுவே அதிகாரிகளுடனான மோதலை மேலும் தீவிரப்படுத்தியது. 8. தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவு. சீகன்பால்க் ஒரு முக்கியமான உண்மையை விரைவாக உணர்ந்தார். தமிழ் தெரியாமல் தமிழர்களிடம் சுவிசேஷத்தை பேச முடியாது. அதனால் அவர் தமிழ் கற்கத் தொடங்கினார். இது சாதாரண மொழி பயிற்சி அல்ல. அவர் பேசும் தமிழை கற்றார், எழுத்து தமிழை கற்றார், தமிழ் இலக்கணத்தை ஆராய்ந்தார், தமிழ் சொற்களை சேகரித்தார், தமிழ் நூல்களை பெற்றார், உள்ளூர் மக்களிடம் கேள்விகள் கேட்டார், தமிழ் அறிஞர்களுடன் தொடர்பு கொண்டார். ஒரு காலத்திற்குள் அவர் தமிழ் மொழியில் குறிப்பிடத்தக்க திறனை பெற்றார். பின்னர் தமிழ் இலக்கண நூலும் அகராதிகளும் உருவாக்கினார். 9. மக்களுடன் நேரடியாக உட்கார்ந்தார். சீகன்பால்கின் மிஷன் அணுகுமுறையில் ஒரு முக்கியமான விஷயம். அவர் மக்களிடையே சென்று அவர்களுடன் பேசினார். அவர்களை தொலைவில் இருந்து பார்த்து இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று முடிவு செய்யவில்லை. அவர்களுடைய சமயம், குடும்பம், சமூக அமைப்பு, பழக்கவழக்கங்கள், இலக்கியம், தத்துவம்,
வழிபாடு ஆகியவற்றை அறிய முயன்றார். அதனால் அவர் ஒரு மிஷனரி மட்டுமல்லாமல் தமிழ் மற்றும் தென்னிந்திய சமய சமூக வரலாற்றின் ஆரம்பகால மேலைநாட்டு ஆய்வாளர்களில் ஒருவராகவும் மாறினார். 10. முதல் மாற்றங்கள் ஐரோப்பியர்களின் அடிமைகள். சீகன்பால்கின் ஆரம்பகால ஊழியத்தில் ஐரோப்பியர்களிடம் இருந்த இந்திய அடிமைகளும் அவருடைய தொடர்புக்குள் வந்தனர். பழைய வரலாற்று ஆதாரங்களில் அவர் சில அடிமைகளுக்கு கிறிஸ்தவ போதனை அளித்து 5 பேரை ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தப்படுத்தியதாக குறிப்பிடப்படுகிறது. இது முக்கியமான விஷயம். அந்த கால சமூக அமைப்பில் தாழ்வாக கருதப்பட்ட மக்களிடமும் அவர் சுவிசேஷத்தை எடுத்து சென்றார். 11. முதல் பிரசங்க பயணம். 1707 இல் அவர் தரங்கம்பாடியை தாண்டியும் சுவிசேஷ பணியை விரிவுபடுத்த முயன்றார். அவர் கிராமப்புறங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து கிறிஸ்தவ போதனையை எடுத்துரைத்தார். இதனால் மிஷன் என்பது தரங்கம்பாடி கோட்டைக்குள் மட்டும் அடைக்கப்பட்ட ஒன்றாக இல்லாமல் சுற்றியுள்ள தமிழ் மக்களிடமும் செல்லத் தொடங்கியது. 12. பிராமணர்களுடன் உரையாடல். சீகன்பால்க் இந்த சமயத்தை பற்றி அறிய விரும்பியதால் பிராமண அறிஞர்களுடன் விவாதங்களிலும் உரையாடல்களிலும் ஈடுபட்டார். 1708 இல் நாகப்பட்டினத்தில் டச்சு அதிகாரியின் உதவியுடன் பிராமணர்களுடன் மதம் தொடர்பான நட்பான உரையாடல் ஒன்று நடைபெற்றதாக பழைய ஆதாரம் குறிப்பிடுகிறது. இது அவரது அணுகுமுறையை காட்டுகிறது. முதலில் கேள், புரிந்துகொள், பின்னர் சுவிசேஷத்தை விளக்கு. 13. ஆனால் இந்த ஆய்வுகளே அவருக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தின. சீகன்பால்க் தமிழ் சமய நூல்களை படித்தார். அவற்றை பற்றி எழுதினார். தமிழ் தெய்வங்கள், சமய நம்பிக்கைகள், வழிபாடுகள் பற்றிய தகவல்களை சேகரித்தார். இது அவருடைய மிஷன் பணிக்கு தேவையான பின்னணியை புரிந்து கொள்ள உதவியது. ஆனால் ஐரோப்பாவில் இருந்த அவரது ஆதரவாளர்களில் சிலருக்கு இந்த பணி புரியவில்லை. சிலர் கிறிஸ்தவத்தை பிரசங்கிப்பதை விட ஏன் இந்து சமயத்தை இவ்வளவு ஆராய்கிறார் என்று கேள்வி எழுப்பினர். ஹாலேயிலிருந்த ஆதரவாளர்களிடமிருந்தும் அவரது இந்த ஆராய்ச்சி பணிக்கு விமர்சனம் ஏற்பட்டது. சில ஆய்வுகள் அவரது சமய ஆய்வுகள் உடனடியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை குறிப்பிடுகின்றன. இதனால் அவர் இந்தியாவில் உள்ள எதிர்ப்பை மட்டும் அல்ல, ஐரோப்பாவில் இருந்த தனது சொந்த ஆதரவு வட்டாரத்தின் புரிதல் குறைவையும் எதிர்கொண்டார். 14. மிக பெரிய திருப்பம், சிறைவாசம். இப்போது அவரது வாழ்க்கையின் மிகவும் வேதனையான சம்பவத்திற்கு வருகிறோம். சீகன்பால்க் சிறையில் அடைக்கப்பட்டார். சுமார் 4 மாதங்கள் அவர் சிறையில் இருந்தார். அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட முக்கிய குற்றச்சாட்டு என்ன? உள்ளூர் மக்களை மதமாற்றம் செய்வதன் மூலம் கலகத்தையும் ஒழுங்கின்மையையும் ஊக்குவிக்கிறார் என்பதாகும். 15. சிறையில் அவர் எப்படி இருந்தார்? இது அவரது வாழ்க்கையின் மிக அழகான சாட்சிகளில் ஒன்று. அவர் சிறைக்கு சென்றபோது என் ஊழியம் முடிந்துவிட்டது என்று சொல்லவில்லை. மாறாக அவர் எழுதினார், சிந்தித்தார், ஜெபித்தார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்று என்னவென்றால், எதிர்பாராத சிரமங்களை எதிர்கொண்டபோது அவர் தீவிரமான ஜெபத்திற்கும் விரிவான அறிக்கைகள் மற்றும் கடிதங்கள் எழுதுவதற்கும் திரும்பினார். அதாவது, சிறை அவருடைய வாயை மூடியது, ஆனால் அவரது எழுத்தை மூடவில்லை. சிறை அவரது உடலை கட்டியது, ஆனால் அவரது சிந்தனையை கட்டவில்லை. சிறை அவரது கால்களை நிறுத்தியது, ஆனால் அவரது ஜெபத்தை நிறுத்தவில்லை. 16. சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு. சிறைவாசத்திற்கு பிறகு அவர் மீண்டும் மிஷன் பணிக்கு திரும்பினார். இங்கே ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது. பலர் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு தங்கள் பாதுகாப்பை முதன்மைப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் சீகன்பால்க், தேவன் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பணியாற்றினார். அதன் பின்னர் மிஷன் மேலும் கட்டமைப்புடன் வளரத் தொடங்கியது. 17. தமிழ் புதிய ஏற்பாட்டின் மிகப்பெரிய பணி. சீகன்பால்க் செய்த மிகப்பெரிய பணிகளில் ஒன்று தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பு. அவர் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்க்க தொடங்கினார். அவர் வெறும் ஆங்கிலம் அல்லது ஜெர்மன் நூலை தமிழாக்கம் செய்யவில்லை. தமிழ் மொழியின் இலக்கணம், சொல்வளம், வழக்கு சொற்கள், இலக்கிய பாணி, மக்கள் புரிந்து கொள்ளும் மொழி ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு பணியாற்றினார். அவருடைய முயற்சியால் இந்திய மொழிகளில் முழுமையான புதிய ஏற்பாட்டின் ஆரம்பகால மொழிபெயர்ப்பு உருவானது. 18. அச்சகம் மற்றொரு போராட்டம். மொழிபெயர்த்துவிட்டால் மட்டும் போதாது, அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு தேவை அச்சகம். ஹாலேயிலிருந்து தமிழ் அச்சு எழுத்துகள் மற்றும் அச்சுப் பொருட்கள் அனுப்பப்பட்டன. தரங்கம்பாடியில் அச்சு பணி வளர்ந்தது. இதன் மூலம் தமிழ் கிறிஸ்தவ இலக்கியம் பெருமளவில் பரவுவதற்கான அடித்தளம் அமைந்தது. 19. பள்ளிகள், குழந்தைகளுக்கான புதிய வாய்ப்பு. சீகன்பால்க் சுவிசேஷத்தை மட்டும் போதிக்கவில்லை, அவர் கல்வியையும் முக்கியமாக கருதினார். தமிழ் குழந்தைகளுக்கான பள்ளிகள் உருவாக்கப்பட்டன. பின்னர் பள்ளி கல்வி மிஷன் பணியின் முக்கிய அங்கமாக மாறியது. அவருடைய மிஷன் முறையில் சுவிசேஷம், வேதாகமம், கல்வி, உள்ளூர் மொழி, உள்ளூர் பணியாளர்கள் என்பது ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. 20. பெண்கள் மற்றும் கல்வி. பெண்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் மிஷன் முன்னெடுத்தது.
தரங்கம்பாடியில் பெண்களுக்கான கல்வி முயற்சிகள் உருவானது அந்த கால சூழலில் குறிப்பிடத்தக்க ஒன்று. இதன் மூலம் மிஷன் பணியின் தாக்கம் சபைக்குள் மட்டுமல்லாமல் குடும்பங்களிலும் சமூகத்திலும் சென்றது. 21. உள்ளூர் ஊழியர்களை உருவாக்குதல். சீகன்பால்க் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டார். ஐரோப்பாவிலிருந்து எப்போதும் மிஷனரிகளை அனுப்பிக் கொண்டிருக்க முடியாது. இந்தியர்களே கிறிஸ்தவத்தை போதிக்கவும் சபைகளை நடத்தவும் பயிற்சி பெற வேண்டும். இதனால் உள்ளூர் பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் முயற்சிகள் தொடங்கின. பின்னர் 1716 இல் உள்ளூர் கிறிஸ்தவ பணியாளர்களை தயாரிப்பதற்கான செமினரி உருவானது. 22. ஐரோப்பாவிற்கு திரும்பிய காலம். தொடர்ச்சியான உழைப்பு, உடல்நிலை பிரச்சினைகள் மற்றும் பல்வேறு காரணங்களால் சீகன்பால்க் ஒரு காலத்தில் ஐரோப்பாவிற்கு திரும்பினார். 1714 முதல் 1716 வரை காலப்பகுதியில் அவர் ஐரோப்பாவில் இருந்தார். இந்த பயணம் அவருக்கு முக்கியமானதாக இருந்தது. அவர் தனது மிஷன் பணியை விளக்கினார், ஆதரவை பெற்றார், மிஷனுக்கான உதவிகளை திரட்டினார், தனது எதிர்கால பணிக்கான வளங்களை பெற்றார். அவர் 1716 இல் மரியா தாரதி என்பவரை திருமணம் செய்தார். 23. இந்தியாவிற்கு திரும்பியபோது 1716 இல் அவர் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பினார். இந்த முறை அவர் வெறும் ஆரம்பகால மிஷனரியாக அல்லாமல் தமிழ் மொழியை நன்கு அறிந்த மிஷனரி, வேதாகம மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், கல்வியாளர், மிஷன் அமைப்பாளர் என்ற அனுபவத்துடன் திரும்பினார். அவருடைய பணியில் புதிய உற்சாகம் ஏற்பட்டது. 24. புதிய எருசலேம் தேவாலயம். தரங்கம்பாடியில் உள்ளூர் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு நிலையான சபை கட்டிடம் தேவைப்பட்டது. அதன் விளைவாக நியூ ஜெருசலேம் சர்ச் கட்டப்பட்டது. 1718 இல் அது தொடர்பான பணிகள் நிறைவு பெற்றன. சீகன்பால்க் அதன் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். அது ஒரு கட்டிடம் மட்டும் அல்ல, அது தமிழர்களுக்குள் உருவாகும் உள்ளூர் கிறிஸ்தவ சபையின் அடையாளம். 25. இறுதி நாட்கள். உடல் தளர்ந்தாலும் ஊழியம் தொடர்ந்தது. சீகன்பால்க் தனது வாழ்நாள் முழுவதும் உடல்நலப் பிரச்சினைகளை சந்தித்தார். இந்தியாவின் கடுமையான வெப்பம், தொடர்ச்சியான உழைப்பு மற்றும் பல ஆண்டுகளின் உடல் மன அழுத்தம் அவரை பாதித்தன. ஆனால் அவர் இறப்பதற்கு முன்பும் மிஷன் பணியில் ஈடுபட்டிருந்தார். அவர் 1719 பிப்ரவரி 23 அன்று தரங்கம்பாடியில் இறந்தார். அவர் தனது 36ஆம் வயதில் மரித்தார். முற்றுப்புள்ளி. 26. அவர் இறந்தபோது மிஷன் எங்கே இருந்தது? அவர் இறந்தபோது தமிழ் சபை உருவாகியிருந்தது, பள்ளிகள் இருந்தன, அச்சக பணி வளர்ந்திருந்தது, தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பு முன்னேறியிருந்தது, உள்ளூர் பணியாளர்கள் உருவாகி கொண்டிருந்தனர், புதிய எருசலேம் தேவாலயம் உருவாகியிருந்தது. அவரது மரணத்தின் போது மிஷனில் 2 தேவாலயங்கள், ஒரு செமினரி மற்றும் சுமார் 250 பேர் கொண்ட உள்ளூர் சபை இருந்தது. 27. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு அற்புதமான உண்மை. சீகன்பால்க் இந்தியாவிற்கு வந்தபோது தமிழ் தெரியாது. இறக்கும் நேரத்தில் தமிழ் மொழியின் ஆழமான அறிஞராக இருந்தார். வந்தபோது சுவிசேஷத்தை கேட்க தயாரான மக்கள் எத்தனை பேர் என்று அவருக்கு தெரியாது. இறக்கும் நேரத்தில் தமிழ் கிறிஸ்தவ சமூகம் உருவாக தொடங்கியிருந்தது. வந்தபோது அச்சகம் இல்லை. பின்னர் தமிழில் கிறிஸ்தவ நூல்கள் அச்சிடப்பட்டன. வந்தபோது தமிழ் புதிய ஏற்பாடு இல்லை. இறக்கும் நேரத்தில் புதிய ஏற்பாடு முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டிலும் ஆதியாகமம் முதல் ரூத் வரை பணியாற்றியிருந்தார். 28. சீகன்பால்கின் 12 மிகப்பெரிய துன்பங்கள். 1. குழந்தை பருவ மரணத் துயரம். பெற்றோரை இழந்தார். 2. உடல்நலப் பிரச்சினைகள், கல்வியிலும் பின்னர் மிஷனிலும் தாக்கம் ஏற்படுத்தின. 3. அந்நிய நாட்டின் தனிமை, ஜெர்மனியிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில். 4. மொழி தடைகள், தமிழையும் போர்த்துகீசியத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. 5. கலாச்சார அதிர்ச்சி, முற்றிலும் வேறுபட்ட சமூகத்தில் பணியாற்றினார். 6. உள்ளூர் சமய எதிர்ப்பு, கிறிஸ்தவ பிரசங்கம் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. 7. டேனிஷ் அதிகாரிகளின் எதிர்ப்பு, மிஷன் பணியே நிர்வாகத்திற்கு பிரச்சினையாக தோன்றியது. 8. சிறைவாசம், பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். 9. ஐரோப்பாவிலிருந்த விமர்சனம், அவருடைய இந்திய சமய ஆய்வுகளும் பணிமுறைகளும் அனைவராலும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 10. வளங்களின் பற்றாக்குறை, அச்சு, புத்தகங்கள், பணியாளர்கள் போன்றவை குறைவாக இருந்தன. 11. தொடர்ச்சியான உடல் சோர்வு, அதிக உழைப்பும் காலநிலையும் உடல்நலத்தை பாதித்தன. 12. குறுகிய ஆயுள், 36 வயதிலேயே மரணம். 29. ஆனால் அவருடைய மிகப்பெரிய வெற்றி என்ன? அவர் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்தது அல்ல. அவர் ஒரு பெரிய அரசியல் அதிகாரத்தை பெற்றதும் அல்ல. அவர் செல்வந்தராக மாறியதும் அல்ல. அவருடைய மிகப்பெரிய வெற்றி தமிழ் மக்களின் மொழியில் கிறிஸ்துவை அறிவிக்கத் தொடங்கியது. அவர் ஒரு விதையை விதைத்தார். அந்த விதை பின்னர்
வேதாகமம், அச்சகம், பள்ளிகள், உள்ளூர் ஊழியர்கள், சபைகள், அடுத்த தலைமுறை மிஷனரிகள் என்று வளர்ந்தது. 30. சீகன்பால்கின் வாழ்க்கையிலிருந்து ஆழமான ஆன்மீக பாடம். அவருடைய வாழ்க்கையை 2 கொரிந்தியர் 4:8-9 போன்ற வசனங்களின் வெளிச்சத்தில் பார்க்கலாம். 8 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. சீகன்பால்கின் வாழ்க்கையில் இதன் ஒரு நடைமுறை படம் காணப்படுகிறது. எதிர்ப்பு வந்தது, அவர் தொடர்ந்தார். சிறை வந்தது, அவர் ஜெபித்தார். மொழி தெரியவில்லை, அவர் கற்றார். நூல்கள் இல்லை, அவர் மொழிபெயர்த்தார். அச்சகம் இல்லை, அவர் அச்சகத்தை உருவாக்கினார். உடல் தளர்ந்தது, அவர் ஊழியத்தை தொடர்ந்தார். ஆயுள் குறைந்தது, ஆனால் அவரது தாக்கம் நீண்டது. இதனால் தான் சீகன்பால்கின் வாழ்க்கை, ஒரு மிஷனரி எப்படி கஷ்டப்பட்டார் என்ற வரலாறு மட்டுமல்ல, தேவனுடைய அழைப்பில் ஒருவர் எவ்வாறு நிலைத்திருக்க முடியும் என்ற ஆழமான பாடமாகவும் இருக்கிறது.